ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை கூறப்படும் போது அதில் நிறைய வகையான கருத்துக்கள் இருக்கின்றன, நிறைய வகையான நல்ல குணங்கள் இருக்கின்றன. பகவத்கீதையின்படி நிறைய கருத்துக்கள் அதை உதாரணமாக வாழ்ந்து காட்டிய பல பக்தர்கள் இருந்தாலும் பகவத்கீதையின் சொல்படி தன் வாழ்க்கையில் சிரமப்பட்டு எந்த வகையான கஷ்டங்களையும் தாங்கி எல்லா வகையான நன்மைகளுக்காக பக்தர்களுக்காகவும் உலகத்தின் மக்களுக்காகவும் மிகப்பெரிய உதாரணமாக வாழ்ந்து காட்டிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் இப்பொழுது நடிக்க இருக்கின்றோம். அப்பொழுது சுமார் 500 வருடத்துக்கு முன்பாக மகாபிரபு இருந்த அதே காலகட்டத்தில் ஹரிதாஸ் தாக்கூரும் இந்த பூமியில் வாழ்ந்து வந்தார். உதாரணமாக சொல்ல போனால் பகவத்கீதை சொல்லப்படி சர்வதர்மம் பரித்தேச்ச மாமேகம் சரணபரதா அகம் சர்வாவை மோட்சிஷா மாசுஜே. பகவானிடம் முழு சரணாகதி அடைந்து எப்பொழுதும் தினமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடிக்கொண்டு இருந்தார். அவர் பிறப்பால் ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அவர் எப்பொழுதும் பகவான் கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் எப்போதும் லயித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அது அந்த காலத்தில் இருந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கும், அதாவது காசி முகமதுக்கும், அதே சமயத்தில் இந்துக்களின் ஜமீன்தாராக இருந்த ராமச்சந்திர கானுக்கும் அது பிடிக்கவில்லை. மிகவும் ராமச்சந்திர கான் அவரை மிகவும் ஹரிதாஸ் தாக்கூருடைய செயல்கள் அவரை துன்புறுத்தின. அவர் மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தின. அதனால் ஹரிதாஸ் தாக்கூரை மிகவும் பிடிக்காமல் ராமச்சந்திர கான் மிகவும் புலம்பினார். அப்பொழுது என்ன நடந்தது என்றால், ராமச்சந்திர கான் வருகின்றார். ஹரிதாஸ் ஹரிதாஸ் ஹரிதாஸ். யார் இந்த ஹரிதாஸ்? இவன் ஒரு இஸ்லாத்துல குடும்பத்துல பிறந்துட்டு ஹரிதாஸ் நாமத்தை அவன் கேட்டுக்கொண்டா இவன் ஒரு இந்து ஆயிரலாமா? இவன் ஒரு அயோக்கியன். இவன் பேரு புகழுக்காக தான் இவன் இந்த மாதிரி சாது போல நடித்துக் கொண்டிருக்கிறான். அது விளைவு நம்ம எல்லாம் பாமணி மக்களுக்கும் இந்த ஹரிநாம உச்சரித்து கொண்டிருக்கிறான். அந்த புனிதமே போய்கிட்டு இருக்கு. பிரம்மர்கள்லாம் பிரம்மின்ஸ்லாம் இந்த ஹரிதாஸ் ஒரு சாது நினைச்சு கொண்டு அவர் தாசனா ஆகிக்கிட்டார். இது இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் எல்லாமே விட்டு போயிருக்கு. அப்புறம் இந்த ஜமீன் நம்மளும் இவனுக்கு குருவே குருவேன்னு சொல்லிட்டு நம்மளும் இவனோட தாசன்னா ஆயிரும். இது இப்படி விட்டு இருந்தால் இதுக்கு ஒரு முடிவு கட்டளை என்ன செய்யணும்? அவளேதான், அவளை வச்சுதான் ஹரிதாஸ் ஒழிக்க வேண்டும். இவரோட அழுகுக்கு எல்லாரும் அடிமை. தேவர் இந்திரனே இவர்கிட்ட நடனமாடு. இந்த வாய ஹரிதாஸ்னு சாதுவான் நினைச்சாங்க. அதே வாய இவர்கள் கல்லாலே துரத்த வேண்டும். ஆனா இவனுக்கு சம்பளத்தை ரொம்ப அதிகமாக கேட்பாரு. பரவாயில்ல, இவனை ஒழிக்க
குடிக்கிறதுக்கு அவளுக்கு கூட்டி கொடுத்து ஏதாச்சும் குடிச்சிட வேண்டியதான். நீங்கள் நினைப்பதாக இருந்தால் அந்த நான் தான் நினைப்பேன். என்னை எதற்காக தேடி மீரா, இந்த ஹரிதாஸ் தாக்கூர்னு சொல்லிட்டு ஒரு அயோக்கியன் இங்க சுத்தி கொண்டு அவர் எல்லாமே இவர் ஒரு கோழி சாது. இவர் அவரோட அழுக வச்சு ஒரு கோழி சாதுன்னு சொல்லி ஊர் விட்டு துரத்த வேண்டும். அது ஒன்னால் முடியுமா? என்னால் முடியாதது ஒன்றும் கிடையாது. கவலையை விடு. என்னுடைய அழகாலும் என்னுடைய ஆட்டத்தாலும் எப்படிப்பட்ட ஆண்களையும் நான் மயக்கி கண்டிப்பா ஒன்றால் முடியும். நான் செய்கிறேன். ஜமீன்தாருடைய பேச்சை கேட்டு மீரா ஹரிதாஸ் தாக்கூரை அவரை மயக்குவதற்காக ஹரிதாஸ் தாக்கூருடைய குடிசைக்கு அவள் அந்த இரவு வந்து அவள் ஹரிதாஸ் தாக்கூரை போய் அவரை வந்து மயக்குவதற்காக ஹரிதாஸ் தாக்கூர் இல்லத்துக்கு மீரா சென்றாள். இவர்தான் அந்த ஹரிதாஸ். நல்ல வாழ்க்கை எப்படி பார்க்காமல் வழியிலே நாம் சரி, அவர் முடிக்கிறோம். நம்மளுடைய ஆட்டத்தால் இவரை மயக்கி பார்க்கலாம்.
ஹரி 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 உட்காரும் பார்க்க மாட்டேங்கிறாரே. இப்ப நம்ம என்னதான் செய்வது? மறுபடியும் போட்டு பார்க்கலாம். ஹரி ஹரி ஹரி. என் பெயர் மீரா. நான் உங்களுடைய அழகால் நான் மயங்கி விட்டேன். என்னுடைய இச்சைகளை நீங்கள் பூர்த்தி செய்தீர்களாக நான் வேண்டுகிறேன். என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். எதற்காக? நான் தினமும் 3 லட்சம் ஜபங்களை செய்தபடி என்னுடைய குருநாதருக்கு நான் வாக்களித்திருக்கிறேன். 3 லட்சம் ஜபமா? அதுவரை நான் என் ஜபத்தை முடிக்காத வரை நான் ஒரு இச்சையை பூர்த்தி செய்துள்ளேன். எதுவாக இருந்தாலும் என் ஜபத்தை நான் முடித்துவிட்டு உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன். அதுவரை நான் என்ன செய்வேன்? நீ சென்று நாளை வா. நான் சற்று நேரம் அமர்ந்து உங்களை பார்க்கிறேன். சரி, சற்று அமர்ந்துதான் பார்ப்போம். என்னதான் ஹரி ஹரி ஹரி. சற்று அமர்ந்துதான் பார்ப்போம். இரவு பொழுதும் ஹரிதாஸ் தாக்கூர் ஜபத்தை முடிக்காமல் மறுநாள் காலை விடிந்தது. ஹரி, என்னை வெடித்து விட்டது. நீங்கள் என் ஆசையை நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் மீரா. நான் இன்னும் என்னுடைய ஜபத்தை நான் முடிக்கவில்லை. இன்னும் நீங்கள் முடிக்கவில்லை. ஆமாம், என் ஜபத்தை முடித்துவிட்டு எதுவாக இருந்தாலும் என் ஆசையை நான் திருப்பிக் கொள்கிறேன். ஆனால் என் ஜபத்தை முடிக்காமல் எந்த ஒரு காரியமும் நான் செய்வதில்லை. நீ பொறுத்திருந்து இன்று நாளை வா. சரி, என் எதிரே வந்து உங்கள் முகத்தை பார்த்து அச்சச்சோ, இந்த ஜமீன்தாரிடம் சொல்ல வேண்டுமே. சரி, போய் சொல்வோம். என்ன சொல்ல போகிறாரோ அந்த ஜமீன்தார் கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, நான் வருகிறேன். நல்ல ஒரு பதிலா ஜமீன்தாரே, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். என்னது மன்னிக்க வேண்டும்? என்ன புரிகின்றார் மீரா? இல்லை, நான் கூறியது போல அந்த ஹரிதாசை மயக்க சென்றேன். ஆனால் நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தோம் என்னால் அந்த ஹரிதாசை மயக்க முடியவில்லை. என்ன மீரா, வாய்ப்பு கிடைச்சோடனே நம்புற மாதிரி பிடிச்சவன் செயல இறங்க வேணாமா? நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனால் என்னால் முடியவில்லை. ஆ, ஆனால் அவர் இன்று இரவு என்னை வர சொல்லியிருக்கிறார். மீரா, இந்த இனிமே உன்னை வர இன்று இரவு நான் கண்டிப்பாக அவரை அழைக்க வேண்டும். நாளைக்கு வா. கண்டிப்பாக வணங்குகிறேன். ஜமீன்தாருடைய பேச்சுக்கு இணங்கி மீரா 2வது நாள் இரவும் ஹரிதாஸ் தாக்கூர் இல்லத்துக்கு சென்றார். ஹரிதாஸ், ஏ ஹரிதாஸ், நாம் கொலுசு சத்தத்திற்கும் நம்மளுடைய வளையல் சத்தத்திற்கும் பார்த்திடும் வருகிறார். சரி, நாம் சற்று ஒளிந்திருந்து பார்ப்போம். அவர் நம்மை கேடுகிறார்கள். சரி, ஹரி ஹரி என்று கூப்பிடுவோம். ஹரி ஹரி, நான் எங்கும் வந்திருக்கிறேன். என்னோட நான் ஏற்றுக்கொள்கிறாங்க. மறுபடியும் மீண்டும் வந்திருக்கிறார் மீரா. ஆமா, மீரா, நான் இன்னும் பொழுது கூட என்னுடைய ஜபத்தை முடிக்க முயற்சி செய்தேன். ஆனால்
என்னால் உன் ஜபத்தை முடிக்க முடியவில்லை. இன்னும் முடிக்கவில்லையா? உன்னை மன்னிக்க வேண்டும் மீரா. உன்னை ஏமாற்றுவது என்னோட கடமை இல்லை. நான் என் குழுவிற்கு வாக்களித்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு 3000 தவம் செய்து முடிக்க வேண்டும் என்று. அதுவரை நீ சற்று பொறுத்திருந்தேன். அப்படி நான் என்னதான் செய்வது? சற்று பொறுத்திருந்தேன். பரிணாமத்தை சொல்வதற்கு சரி, உங்களுக்கு கேட்கிறேன். அப்படி என்னதான் செய்கிறீர்களோ சரி. என்னென்ன புரியவில்லை. சரி, இரண்டாவது நாளும் ஹரிதாஸ் தாக்கூரை மயக்க மீரா சென்ற பொழுது ஹரிதாஸ் தாக்கூரை மயக்க முடியவில்லை. அன்று இரவும் கலைந்தது, பகலும் விடிந்தது. ஹரி 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 நான் எப்பொழுதும் உனக்கு சொல்வது ஒன்றுதான். என் ஜபத்தை கேட்காமல் நான் ஒருபோதும் எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டேன். இன்றைய நாள் நீ இங்கிருந்து நான் சொல்வதை ஜபத்தை கேள் மீரா. நான் சென்று வருகிறேன். அந்த ஜமீன்தாரிடம் சென்றால் அவர் என்னை கேள்வி கேட்பாரே. சரி, நாம் இந்த ஜமீன்தாரிடம் செல்ல வேண்டாம். நாம் இப்படியே சென்று விடுவோம். இன்று இரவு வந்து உங்கள் வருகை பார்த்து விடுகிறேன். நான் வருகிறேன். மீராவை எதிர்பார்த்து ராமச்சந்திரகாரன் மிகவும் ஆவலாக காத்திருந்தார். ஒருத்தி மீரா பொறுமையா ரொம்ப சோதிக்கிறோம். நீங்கதான் போனா இன்னும் வரவில்லை. எங்க அவ? நேற்று அவங்க ஹரிதாச போய் பார்த்தேன்னு சொன்னாங்க. நேற்று இரவு பகல் அவன் அப்படின்னா அவன் மாயத்தந்திரத்துல ஒளிஞ்சான் ஹரிதாஸ். மூன்றாவது நாள் இரவு கண்டிப்பாக ஹரிதாஸ் தாக்கூரை வீழ்த்துவேன் என்று திட்டவட்டமாக மீரா மீண்டும் மூன்றாவது இரவு ஹரிதாஸ் தாக்கூரை சந்திக்க சென்றார். அப்பொழுது மிகப்பெரிய அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நிகழ்ந்தது. ஹரி ஹரி நான் இன்னும் வந்திருக்கிறேன். ஆமாம், இன்றையாவது என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்திருக்கிறார். ஏன் நான் இன்னும் கூட என்னோட ஜபத்தை முடிக்கவில்லை. என்ன இன்னும் முடிக்கவில்லை? சற்று பொறுத்திருந்து உங்கள் ஆசை நான் நிறைவேற்றேன். அதுவரை நீங்கள் அமர்ந்து நான் சொல்லுற நாமத்தை கேட்க. சரி, அமர்ந்து கேட்கிறேன். அந்த நாமத்தையாவது என்றும் என்னை காக்க வைக்கிறீர்கள். என்ன என்னை அறியாமலே என் வாயால் ஹரி ஹரி என்று கூறுகிறேனே. என்ன ஆயிடுச்சு? என் வாழ்நாளில் நான் எப்படி கூறியதே இல்லையே. இந்த ஹரிதாஸ் சாதாரண நபர் கிடையாது. ஹரிதாஸ் சாதாரண நபர் கிடையாது. ஹரிதாஸ் ஹரிதாஸ் என்னை மன்னித்து விடுங்கள் ஹரிதாஸ். அந்த ஜமீன்தாரின் பேச்சை கேட்டு உங்களை நான் மன்னிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் கூறிய ஹரிநாமத்தால் நான் என் மனமாய் ஹரிநாமத்தை என் வாயினாலேயே நான் உச்சரிக்கிறேன். எனக்கு நன்றாக தெரியும் நீ யார் மூலியமாக அனுப்பியிருக்காய் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் அறிந்து கொண்டு நான் என் ஜபத்தை முடிக்காத என்று நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் வீரா, நீ உன்னை புரிஞ்சுக்கணும். உனக்கு கிடைத்திருக்கின்ற மனித உணவு நீ
தகாத உணவுகளாக இருந்து மனித உணவு வந்து தகாதற்காக பயன்படுத்துகிறார். மீரா இந்த தகாத பயன்படுத்தும் போது நீ இறந்த பிறகு கண்டிப்பா நிச்சயமா நரகத்துக்கு போவா மீரா. ஆமா மீரா, நீ நரகத்துக்கு செல்லக்கூடாதுன்னா இந்த மனித உணவு மிகவும் முக்கியமான ஏற்படுது. பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்வது போல மகாத்மானா சொல்றது இந்த பௌதிக உலகம் மிகவும் துன்பகரமான உலகத்தை கடக்கணும்னா இந்த மனித உணவு தான். ஆனால் நீயும் இந்த மனித உணவுல தேவையில்லாத இச்சைக்கு ஈடுபட்டு கிடைக்கக்கூடிய சிறு இன்பங்களில் ஈடுபட்டு இந்த மனித உணர்வை வேஸ்ட் பண்ற இது மிகவும் தவறுகிறார். பகவானின் நாமத்தை உச்சரி, இனியாவது திரும்பி பகவானின் நாமத்தை உச்சரித்து பகவானின் நாமத்தை கைங்கரியம் ஜபமாலையம் தருகிறேன். அன்றாடம் ஹரிநாமத்தை சொல்லிக்கொண்டே பகவான் பக்தி சேவையில் ஈடுபடுகிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம. மீராவுடைய வாழ்க்கை ஹரிதாஸ் தாக்கூரின் கருணையால் மிகப்பெரிய திருப்புமுனையை அடைந்து அவள் வாழ்க்கை மாறியது. ஆனால் திடீரென்று இந்த விஷயம் ஊர் மக்கள் அனைவருக்கும் ஜமீன்தாருக்கும் கடந்து அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்து அனைவரும் ஹரிதாஸ் தாக்கூர் புகழை பாட ஆரம்பித்தனர். ஆனால் அப்பொழுது முஸ்லிம் ஆட்சி இருந்ததால் அந்த ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய தலைவராக இருந்த காசி முகமதுக்கு அந்த விஷயம் போய் சேரும் பொழுது அவருக்கு இது பிடிக்கவில்லை. ஏனென்றால் ஒரு முஸ்லிம் எப்படி இந்துவோட நாமத்தை சொல்லுவான் என்று மிகப்பெரிய கடுமையான கோபத்தில் காசி முகமது அமர்ந்திருந்த பொழுது அவரை பார்க்க காவலாளி வந்து கொண்டிருந்தார். காசி முகமது அவர் மிகப்பெரிய கோபத்தில் இருந்த பொழுது அந்த நேரத்தில் காவலாளி அவரிடம் அந்த விஷயத்தை சொல்ல வந்தார். அவர் காசி முகமது தொழுகையில் இருந்த பொழுது அவனை மயக்குவதற்காக தான் ராமச்சந்திரன் சீனாவை அனுப்பினார். ஆனா அவளோ ஹரிநாமத்தை கூற ஆரம்பித்து விட்டார். இப்போது நம்ம என்ன செய்வது அமைச்சரே? ஒரு முஸ்லிமானா பிறந்து முஸ்லிமானா இல்லாமல் இந்துக்களின் நாமனா சொல்லிக் கொண்டிருப்பார். ஆமாம், வைத்திய காரணம். அவனை பலமுறை பேசியும் கேட்கவில்லையா? இல்லை. காவலனே, என்னதான் இந்த இந்துக்கள் சேர்ந்து கொண்டு ஒரு முஸ்லிமான் ஹரிநாமத்தை சொன்னாலும் அவன் மீண்டும் முஸ்லிமான வரலாம். இந்த காசி முகமது கூப்பிட்டார் ஒரு வாட்டி அவனை அழைத்துவான். கண்டிப்பாக நம்மளாம் எல்லாரும் பிள்ளைகள் அவனை பேச்சை கேட்பான். அழைத்துவாங்க. ஹரிதாஸ் தாக்கூரே, ஒரு காசி அமைச்சர் அழைத்து வந்தார், வாருங்கள். அமைச்சரே,
அரிதாஸ். ஆமா. அஸ்ஸலாமு அலைக்கும் அரிதாஸ். உட்காரம் அரிதாஸ் டாக்கூர். தாவளம் எல்லாம் என்னிடம் கூறினார். நல்ல ஒரு முஸ்லிமான குடும்பத்தில் பிறந்து அல்லாஹ்வின் நாமத்தை சொல்லாமல் ஏதோ இந்துக்கள் நாமத்தை சொல்கிறாயே, இதெல்லாம் ஒரு முஸ்லிமான கொண்டு மொத்த முஸ்லிமானுக்கு அவமானத்தை சேர்ப்பதாக இருக்கிறது ஹரிதாஸ் டாக்கூர். பரவாயில்லை, என்னதான் நீ இந்துக்கள் நாமம் சொன்னாலும் நீ ஒரு முஸ்லிமானாக வரலாம். நான் சொல்வது போல் கேள், இந்த கசி முகமது சொல்வதை போல் கேள், மீண்டும் ஒரு நல்ல ஒரு முஸ்லிமானாக ஆகலாம். ஹரிதாஸ் டாக்கூர், அல்லாஹ்வின் கருணை கிடைக்க வேண்டும் என்றால் மீண்டும் குர்ஆனை படித்து அல்லாஹ்வின் நாமத்தை சொல்லி 5 தடவை நமாஸ் படி, அதாவது தொழுது சொல்லி மீண்டும் நல்ல ஒரு முஸ்லிமானவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாம் அல்லாஹ்வின் பிள்ளைகள். நான் சொல்லுவதை கேட்டேன் என்றால் இந்த கஜி முகமதனுடைய தண்டிலிருந்து தப்பித்தலாம். இல்லைனா காஜி முகமதுடைய தண்டிலிருந்து தப்பிக்க முடியாது. ஹரிதாஸ் டாக்கூர், புரிந்ததா? முடியுமா முடியாதா? பகவானின் நாமத்தை தவிர நான் எந்த நாமமும் சொல்ல மாட்டேன். பைத்தியக்காரா! பகவானின் நாமம் தான் எனக்கு எல்லாம். பகவானின் நாமம் தவிர வேறு எதுவும் கிடையாது. நான் ஒருபோதும் பகவானின் நாமத்தை நிறுத்த மாட்டேன். நான் அந்தளவு கூட பகவானின் நாமத்தை நிறுத்த மாட்டேன். இந்துக்கள் நாமத்தை சொல்லிக்கொண்டு மொத்த முஸ்லிமானையும் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். நான் இதை பார்த்து கொண்டிருக்கணுமா? ஹரிதாஸ் டாக்கூர், மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். அல்லாஹ்வின் நாமத்தை சொல்லி குர்ஆனை படித்து 5 தடவை நமாஸ் பண்ணு. இந்துக்கள் இந்த விளையாவி மீண்டும் நல்ல ஒரு முஸ்லிமான இரு. இல்லையே இந்த கஜி முகமதோட தண்டனைக்கு உட்படுவ முடியுமா முடியாதா? சொன்னாலும் செல்வங்கள் கூட எனக்கு கிடைத்தாலும் எந்த ஒரு பலமான இடம் கிடைத்தாலும் எல்லாம் தற்காலிகமான உடம்புக்கு தான் செல்வதோட, ஆனால் நான் பகவானுடைய நாமத்தை எப்போது உச்சரிக்கும் போது எனக்கு இன்பமாக இருக்கிறது, பேரானந்தம் கிடைக்கிறது. பகவானின் பக்தி எனக்கு மீண்டும் கிடைக்கிறது. அதை ஒன்றோடு நான் நிறுத்த மாட்டேன், நிறுத்த மாட்டேன். பைத்தியக்காரா! ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம் ராம். இந்த கசி முகமதுடைய வந்து உன் ஆணவத்தை காட்டுகிறாயா? ஏய், காவலனே! இந்த பைத்தியக்காரனுக்கு பலமுறை சொல்லி அந்த கதி முகனுடைய வார்த்தை கேட்கவில்லை. இவனை அழைத்து சென்று உன் நாட்டில் உள்ள 22 சந்தைகளையும் தோல் பிய்ய ரத்தம் வர இவனை சாட்டை அடித்து இவனை மரணத்தை உண்டாக்கு. இவனை மரணம் இல்லவென்றால் உன்னையும் குடும்பத்தை அழித்து விடுவேன். காவலனே, இந்த பைத்தியக்காரனை இழுத்து அடித்து காட்டு. இந்த நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு இந்துக்களா இருக்கட்டும் முஸ்லிமான இருக்கட்டும் இவனை கண்டு அஞ்ச வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமான இவனை கண்டு இன்னொரு இந்துவாக ஆவதற்கு தயங்க வேண்டும். எடுத்து செல். காசி முகமதனுடைய பேச்சுக்கு இணங்கி காவலாளி ஹரிதாஸ் டாக்கூரரை 22 சந்தைகளில் அடித்து துன்புறுத்தினார். அப்பொழுது எப்படி நடந்தது ஊர் மக்கள் அனைவரும் பார்த்தனர்.
சகோதரரே, நீ இந்த ஹரிநாமம் கூறுவதை நிப்பாட்ட மாட்டியா? சகோதரரே, நான் ஹரிநாமத்தை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன். ஹரிதாஸ், ஏதாவது மூணாவது சந்தையை வண்டி விட்டோம். நீ இன்னுமா அந்த ஹரிநாமத்தை நிப்பாட்ட மாட்டாய்? நான் நிறுத்த மாட்டேன். பகவானின் நாமத்தை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரிதாஸ், ராம் ராம். உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கின்றேன். நீ இப்பொழுது ஹரிநாமம் கூறுவதை நிறுத்திவிட்டால் நான் அடிக்கடி நிறுத்திவிடுவேன். நீ என்ன சொல்கிறாய்? நான் ஒருபோதும் பகவானின் நாமத்தை கூறுவதை நிறுத்த மாட்டேன். ஹரே ஹரே ராம், ஹரே ராம், கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரிதாஸ் சகோதரரே, எனக்காக ஒன்று நீ செய்வாயா? நான் உன்னை கொல்லாவிட்டால் அந்த அமைச்சர் என்னையும் குடும்பத்தையும் கொண்டு விடுவார். நீ தயவுசெய்து இறந்து விடு ஹரிதாஸ் சகோதரரே. உங்களுடைய பகவானின் ஆசை நான் ஏற்க வேண்டுமோ இருக்க வேண்டுமோ அது பகவானே தீர்மானிக்கின்றார். என்னுடைய ஆசைப்படி நான் நிச்சயமாக நான் என் உயிரை எடுத்துக் கொள்கிறேன். கவலைப்படாது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ஹரிதாசன், நிஜமான இறந்து விட்டால் நான் தான் இவனை கொண்டேன். ஹரிதாஸ் தாக்கூரரை நான் தான் கொன்றேன் என்று காவலாளி காசி முகமதியிடம் அவர் ஹரிதாஸ் தாக்கூருடைய உடம்பை அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார். அப்பொழுது காசி முகமதும் காவலாளியும் அந்த உடம்பை பற்றி பார்த்து பேசினார்கள். அமைச்சரே, இதோ நீங்கள் கேட்ட ஹரிதாசன். ஒளிந்தானா ஹரிதாஸ் தாக்கூர்? ஆமாம். பாய், என் சொல்படி கேட்டிருந்தால் உயிர் பிழைத்திருப்பாய். ஆமாம். கேட்காத நாள் குணமாக இருக்கிறான். இவனை என்ன செய்யலாம்? உன்னை பேசாம எடுத்துக்கலாமே. எரித்தால் இந்துக்களின் புனிதனால் சொர்க்கத்தையோ வைகுண்டத்தை அடைந்து விடுவான். நமக்கு அது வேண்டாம். புதைத்தாலும் விஸ்வாத்திரபடி அவன் நடந்து விடுவான். ஆமாம். எல்லாருக்கும் இது கிடைத்து விடுகிறது. இவனை கங்கையில போட்டலாமே. அமைச்சரே, கங்கை இந்துக்களின் புனித ஸ்தலமாச்சு. அதில் எப்படி நம்ம மக்கள் தெரியும், கங்கை என்பது இந்துக்களுடைய புனித நதிதான். என்னோட நோக்கம் அதல்ல. அந்த கங்கையில் சிறு வருடத்தில் முதலீடு அதிகமாக இருக்கிறது. அந்த முதலுக்கு இந்த பணம், இந்த ஹரிதாஸ் பணம் இரையாக வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். இவனை கொண்டு அதில் போடு. முஸ்லிமான இருந்த கொண்டு இந்துக்களை நாமத்தை சொல்லி மொத்த இஸ்லாமுக்கும் செய்த அந்த பாவத்துக்கு இவன் முதலுக்கு இரையாகட்டும். இவனுக்கு கடல் அந்த கங்கையில் போடு. ஒளிந்தான். ஹரிதாஸ் தாக்கூர் ஒளிந்தான். அமைச்சரே, உனக்கு அந்த ஹரிநாமம் ஒன்றும் விளங்கின்றதா? இறந்த குறித்து அவனுடைய குரல் கேட்டுக் கொண்டே இருக்குது. ஆமா. அவன் பின்பற்றுவது யாரும் வந்தார்களா? பின்பற்ற யாரும் இல்லையே. அப்படியே இங்கே தான் இருக்கோம். இல்லை, அது எதற்காக அவனோட ஹரிநாமம் மீண்டும் மீண்டும் நம்ம காதுக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேடி எங்கே இருக்கிறான்?
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா அமைச்சரே ஹரே ராம் காவலனே ஹரே கிருஷ்ணா உண்மையை சொல். ஹரிதாஸ் தாக்கூரை நீ கொன்றாயா இல்லையா? அமைச்சரே அந்த ஹரிதாஸ் தாக்கூரை நான் கொல்லவில்லை அமைச்சரே. பிறகு அவரை தன்னை தற்கொலை செய்து விட்டார். தற்கொலை செய்து கொண்டார். ஆமாம். மீண்டும் வந்து விட்டாரே. இவர் சாதாரண நபர் இல்லையே. அவர் நிச்சயமாக ஒரு சாதுவாக தான் இருப்பார். காவலனே துரோகம் செய்து விட்டேனே. வெறும் மகானை சாதனை வேண்டான் கொடுமை செய்து விட்டேனே. மகானே இந்த அண்ணா என்னை மதிக்க மாட்டார். நீங்கள் என்னை காப்பாற்றுங்கள். இனி நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். சாதுவே மகானே என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். பகவானின் நாமத்தை சொல்வதற்கு இந்துவாக இருந்தாலும் கூட, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பகவானின் நாமத்தை உச்சரிக்கிறார். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம கேவலம் கலவ நாஸ்தேவ நாஸ்தேவ இது கலியுகத்தில் பகவான் ஹரிநாமம் மட்டுமே தான் விடுவிக்கக்கூடியது. இந்த தவறு வேறு வழி இல்லை, வழி இல்லை, வழி இல்லை. இனிமேலது ஒரு தவறை ஒன்று இனிமேல் பட்டு இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். பகவானின் நாமத்தில் ஈடுபட்டு பகவான் கீதையில் கிருஷ்ணர் சொல்வது போல் இந்த உலகம் துன்பமானது, துர்காலயம் அசாஸ்வதம், துன்பகரமானது நிரந்தரம் இல்லாதது. எப்பொழுதும் என் நேரம் வைத்துக் கொண்டு பகவானின் ஹரிநாமத்தை சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை கூறிக்கொண்டு பகவான் மக்களாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராம். ஹரிதாஸ் தாக்கூரின் கருணையால் காசி முகமது காவலாளி அனைவரும் பக்தர்களாக ஆகினர். அவர்கள் முஸ்லிம் ஆட்சியில் இனி ஹரிநாமத்தை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று காசி முகமது கூறினார். பிறகு ஹரிதாஸ் தாக்கூருடைய பெருமைகள் உலகமெங்கும் பரவின, பாரதம் முழுவதும் பரவின. அப்பொழுது அவர் காலங்கள் கடக்க அவர் எல்லாருக்கும் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். ராம் 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 ஹரே காலங்கள் கடந்தன. ஹரிதாஸ் தாக்கூருக்கும் வயதாகியது. திக்கெங்கும் அவர் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்க எல்லாத்துக்கும் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்தார். அவர் வயதாகிய பொழுதும் அவர் எப்பொழுதும் நாமத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அவரால் அனைத்து ஜீவாத்மாக்களும் நன்மை பெற்றனர். ஹரிதாஸ் தாக்கூர் வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்தை நெருங்கினார். அவர் வயதாகி அவர் இறக்கும் தருவாயில் நெருங்கி வந்தது. ஹரிதாஸ் தாக்கூர் மிகவும் மகாபிரபுக்கு எப்போதும் பிடித்தமான பக்தர். ஆனால் இரு நாட்களாக ஹரிதாஸ் தாக்கூர் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் எந்த உணவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பக்தர்கள் உணவு சாப்பிடுவீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது மறுத்துவிட்டார். பிறகு அவரை பார்க்க மகாபிரபுவே நேரடியாக வந்தார்.
பார்க்கிறேன். ஏன் நீங்கள் சில தினமாக உணவு உண்ணவில்லை? என்னுடைய ஆசை எல்லாம் நான் பகவானை எடுத்து செல்ல வேண்டும். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை நான் தரிசித்து என் உயிரை அவரிடம் விட வேண்டும். சைத்தன்ய மகாபிரபு, நான் உனக்காக நான் மகாபிரசாதம் கொடுக்கிறேன். அதற்காக நீ உனக்கு உன்னோட பெருமைகள் அனைத்தும் இந்த உலகம் எங்கும் இந்த காலத்தில் பரவப்படும். உன் ஆசை என்னவோ அது எது வந்தாலும் போதும். சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு, என்னுடைய ஆசை எல்லாம் உங்களின் பாதக்கமலங்களில் விழுவதுதான் எனது ஆசை. சைத்தன்ய மகாபிரபு, என் ஆசையை நிறைவேற்றுகிறார். கண்டிப்பாக ஹரிதாஸ் தாக்கூர் முன்போல் மிக தூய்மையான பக்தர்கள் இவ்வுலகத்தில் யார் இருந்தாலும் உனக்கு ஈடாக முடியாது. அதனால் நீ நினைத்தபடி நீ என் பார்த்து கொண்டே உன் ஜீவன் என்னிடம் வரவில்லை. ஹரிதாஸ் தாக்கூர் கி, ஹரிதாஸ் தாக்கூர் கி, ஹரிதாஸ் தாக்கூர் கி, ஹரிதாஸ் தாக்கூர் கி, ஹரிதாஸ் தாக்கூர் அவர் நாமத்தை எப்பொழுதும் கூறிக்கொண்டிருந்தார். 24 மணி நேரம் நாமத்தை கூறினார். அதனால் இப்பொழுது ஹரிதாஸ் தாக்கூருக்கு நாமாச்சாரி என்ற பட்டத்தை வைக்கிறேன். நாமாச்சாரி ஹரிதாஸ் தாக்கூர் கி, தாக்கூர் கி, ஹரிதாஸ் தாக்கூர் கி. மட்டுமில்லாமல் ஹரிதாஸ் தாக்கூர் பகவத்கீதையில் கூறும்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார், கௌதயா பிரதானி நாய பக்தியா பிரணசதி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதும் தன் பக்தரை கைவிடுவதில்லை. அதே போல் மகாபிரபுவாகிய நான் சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக ஆகுவேன். எப்பொழுதும் ஹரிதாஸ் தாக்கூர் என்னைக்குமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் பாதுகாக்கப்படுவார். அதனால் உலகம் எங்கும் யார் பகவத்கீதை படிக்கின்றார்களோ, பாகவத் படிக்கின்றார்களோ, ஹரிநாமத்தை கூறுகின்றார்களோ, கலியுக தர்மத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர் என்னைக்குமே அழிவு கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஹரிதாஸ் தாக்கூர் வாக்கிய வரலாறு. இனி இவரை போல் அனைவரும் ஹரிநாமம் சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே. ஹரிதாஸ் தாக்கூர் கி, கீதா கி, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லா கேரக்டரும் நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஷார்ட் டைம்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே, எல்லாம் நின்றுலாம். ஓகே, இவர் வந்து எம்எஸ் பிரபு ஹரிதாஸ் தாக்கூர் நடிச்சாரு. பிறகு வந்து எதுமதி பிரபு வந்து காஜி முகமது நடிச்சாரு. நல்லா கேட்டு கொடுத்துடலாம். ஓகே, விஜய் கிருஷ்ணன் பிரபு வந்து மீராவை நடிச்சாரு. கமலேஷன் பிரபு வந்து காவலை நடிச்சாரு. தென் கமலகந்தா பிரபு வந்து அவர் வந்து ராமச்சந்திரன் நடிச்சாரு. எல்லாரும் நடிச்சுடலாம். ஓகே, அதாவது அடுத்து வந்து ஸ்பெஷல் கெஸ்டா வந்து கிருஷ்ணா சாப்பிட்டாங்க நம்ம கொடுத்துலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.